ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் சார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மெக்டொனால்ட் பற்றி. மெக்டொனால்ட் தெரியும், அவங்க ஃபேமஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறதுல வேர்ல்ட்லேயே அதிகமாக வச்சுருக்கிற ஒருத்தவங்க. இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1940 2 பிரதர்ஸ் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பிரதர் நேம் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட், இன்னொரு பிரதர் நேம் பார்த்தீங்கன்னா மௌரிஸ் மெக்டொனால்டு. ஸோ 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. ஸோ அந்த பிரதர்ஸ் சேர்ந்து இந்த மெக்டொனால்டு செயினை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு பார்பிக்யூ ஸ்டைலில் டிரைவ்-இன் பார்பிக்யூவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்புறம் போக போக என்ன பண்ணுறாங்க, 1948 என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்கர் ஷாப்பு, பர்கர் சேல் பண்ணுற ஒரு ஐடியாவுக்கு வராங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பர்கர் விற்கணுன்ற ஒரு ஐடியா வந்து லோ காஸ்டில் ஹை வால்யூமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் லாபம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் அதிக பொருள் வியாபாரம் ஆகணுன்ற ஒரு ஃபோக்கஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ 1948 இந்த ஐடியா அவங்களுக்கு வருது. அதுலேருந்து அவங்களோட பிஸ்னஸ் பூம் ஆகுது. 1955 ரே கிராக்ன்றவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் வந்து ஃப்ரான்ச்சைஸியாக வராரு. ஃப்ரான்ச்சைஸ் சிஸ்டமில் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு, அது வந்து கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணுறாரு, மொத்தமாக மெக்டொனால்டை வாங்கிடுறாரு. ஏன்னா அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதால அவர் மெக்டொனால்டை வந்து இவர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இவர் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ மெக்டொனால்டோட பிஸ்னஸ், மேஜர் பிஸ்னஸ்ஸு நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி பர்கரோ மற்ற ஐட்டங்களோ கிடையாது. அவங்களோட மேஜர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் எப்படின்னா, ஆக்சுவலாக ஒரு ஏரியா அவங்க சூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களோட கார்ப்பரேட்டில் 2 லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. அவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் பேர் வெறும் அவங்க கார்ப்பரேட்டில், மெக்டொனால்ட் கார்ப்பரேட்டில். இன்னும் அந்த ஃப்ரான்ச்சைஸி இதெல்லாம் கணக்கிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர், அதாவது அப்ராக்சிமேட்டாக 20 லட்சம் பேர் மெக்டொனால்டில் வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. அமெரிக்காவில் 8ல் ஒருத்தர் வந்து கண்டிப்பாக மெக்டொனால்டில் வேலை செஞ்சவராக இருப்பார். ஸோ அந்த அளவுக்கு மெக்டொனால்டு வந்து அவ்வளோ வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க. அவ்வளவு ரெஸ்டாரண்ட்ஸ் அவங்க அமெரிக்காவில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்க பெரிய நெட்வொர்க்கு. பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அவங்களோட மேஜர் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஃபுட் செயினில் இருந்தது, ஃபுட் பிஸ்னஸாக இருந்தது. ஆனால் இப்போதைக்கு ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜர் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் எப்படின்னா, அவங்க ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க. அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வேல்யூபிளாவோ ரொம்ப ஃபேமஸான இடமா இருக்காது. பட் அந்த இடத்த போய் சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ணி அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாங்க. பட் உடனேலாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதில் நிறைய கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. அது என்னென்ன டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்மளோட பொருள், அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து பொருளெல்லாம் ஈஸியாக ஆக்சசபிள் பண்ண முடியுதா, எல்லா டீட்டெயிலும் எடுப்பாங்க. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு ரெஸ்டாரண்ட் வைப்பாங்க. மக்கள் வராங்களா போகிறாங்களா, இல்லை மக்கள் வரக்கூடிய சான்சஸ் இருக்கா, எல்லா டீட்டெயிலும் எடுப்பாங்க. ஆனால் ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்கிற லொக்கேஷனாக பார்த்து சூஸ் பண்ணுவாங்க. அவங்க சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அவங்க ஓனாக அந்த பிரான்ச்சை வந்து ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த இதை வந்து ஃப்ரான்ச்சைஸ்க்கு விட்டுருவாங்க. ஃப்ரான்ச்சைஸுக்கு விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, ஃப்ரான்ச்சைஸுக்கு விட்டுட்டு அவங்களுக்கு எல்லா மற்ற காசுலாம் இப்போ பண்ணுறாங்கல்ல, ஃபுட்டு இது அந்த இன்க்ரீடியன்ட் சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு காசு, அப்புறம் இது மார்க்கெட்டிங்க்கு ஒரு காசு, இந்த வாடகை எல்லாமே. மெக்டொனால்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சொந்த இடமா தான் வச்சுருப்பாங்க. அவங்களோட இதுவே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட் தான். மொத்தமாக அந்த இடத்தையே வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அங்கே இந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அந்த ஏரியாவை டெவலப் பண்ணிடுவாங்க. டெவலப் பண்ண பிறகு என்ன ஆகும், அந்த ரெஸ்டாரண்ட் வாடகை, இப்போ சுற்றி இருக்க அந்த இடம்லாம் இருக்குல்ல, அந்த இடம்லாம் எம்டி லேண்டெல்லாம் வந்து இவங்க ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி அதை விற்றுருவாங்க. ஸோ இதுதான் அவங்களோட மேஜர் பிஸ்னஸ். மறக்காம என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.